ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் இந்த இரவு நேரத்தில் உங்கள் மத்தியில் இருப்பதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காகவும் இந்த குழுவில் இருக்கிற ஒருவரும் என்னை அழைத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படி நாம் எடுத்துக்கொண்ட அதிகாரம் யாத்திராகமும் 26ஆம் அதிகாரம். 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் அது ஃபுல்லாமே தேவன் ஆசரிப்பு கூடாரத்தின் அளவை குறித்து அங்கே பேசி கொண்டிருந்தது நாம் பார்க்க முடியும். என்னென்ன என்னென்ன நூலை வச்சு என்னென்ன துணிகளை செய்யணும், என்னென்ன கொக்கிகள் செய்யணும், அதுல எப்படி மாட்டணும், அளவுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு காரியமா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொல்லவும் முடியாது திட்டமிட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிருபாசனம். கிருபாசனம் என்று சொன்னால் தேவன் அதாவது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இருப்பது கிருபாசனம். கிருபாசனம் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இந்த காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படி கர்த்தர்கிட்ட பேசுவோம். ஆண்டவரே, என்னோடு நீர் பேசும், நம்முடைய காரியங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும், எங்களுக்குரிய காரியத்தை மன்னாவை எங்களுக்கு தாரும், நம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும் என்று சொல்லி ஒரே ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி பேசுவோம். தகப்பன் நம்மோடு பேசும்படி, ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படி, ஆண்டவர் தம்முடைய காரியத்தை, தம்முடைய பாரத்தை, தம்முடைய சத்தியத்தை நமக்கு காட்டும்படி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவனே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆராய்வதற்கு கிருபை தாங்க. இந்த கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பேசப்படுகிற வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து வரட்டும். இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த கிருபாசனம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, கிருபாசனம் எங்க இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள இருக்கும். அங்க யாருமே போக மாட்டாங்க. இந்த ஜனங்கள் உள்ள போக முடியாது. வருஷத்திற்கு ஒரு முறை யார் போவா அப்படின்னு சொன்னா, பிரதான ஆசிரியன் உள்ள போய் வருஷத்துக்கு ஒரு முறை செலுத்தப்படுகிற பலியில் இருக்கிற அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய், பலிபீடத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இருக்கிற கிருபாசனம், கேருபீன்கள், 2 கேருபீன்கள் மேலே நிற்பார்கள். அந்த பெட்டியின் மீது என்ன செய்வார்கள்? அந்த ரத்தத்தை தெளிப்பான். அது நிமித்தம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் மேல் உள்ள பாவங்களும், அங்க ஆசாரியர்களுடைய பாவங்கள், ஆசாரியருடைய வீட்டாருடைய பாவங்கள், சர்வ இஸ்ரவேலருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். தேவன் அங்கே அந்த பலியை ஏற்றுக்கொள்வார். அவர்களுடைய பலிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற இடம் தான் என்ன அப்படின்னு சொன்னா கிருபாசனம். இந்த கிருபாசனத்தை குறித்து நீங்க வாசிக்கணும்னு சொன்னா நீங்க எங்க வாசிக்கலாம்னு சொன்னா, யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். கிருபாசனத்தை குறித்த காரியமும், கிருபாசனத்திலே என்ன செய்யணும், அங்க என்னெல்லாம் நடப்பிக்கப்பட வேண்டும், எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்துல நீங்க வருகிற நாட்களிலே வாசிப்பீங்க. அந்த காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டுட்டு நான் போறேன். இந்த கிருபாசனம் என்று என்னன்னு சொன்னா, 2 கேருபீன்கள் மத்தியிலே அந்த கிருபாசன பெட்டி இருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 30ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும், மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். கடவன் விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, கிருபாசன தண்டையிலே எப்பொழுதும் தூபம் காட்டப்பட வேண்டும். காலையிலே ஆரோன் என்ன செய்வான்னா, பிரதான ஆசாரியன் காலையிலே போய் என்ன செய்வான்னா, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக நின்று, அந்த கிருபாசனத்திற்கு முன்பாக நின்று என்ன செய்வான்? தூபம் காட்டுவான். அதே போல மாலையிலும் என்ன செய்வான்னா, ஒரு தூபம் காட்டி விட்டுட்டு, விளக்குகள் நகர்த்தப்படும். அதில் போட்டிருக்கும் போது விளக்குகள் விளக்கும் போதும் என்ன செய்வான்னா, தூபம் காட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது தலைமுறை தலைமுறையாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இது உங்களுடைய நித்திய தூபமா இருக்கணும். தினமும் இது செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். தினமும் காலையிலும் மாலையிலும் இது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க தூபம் என்று சொல்லும் போது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தூபம் என்று எதை குறிக்கிறது என்று சொன்னால், பரிசுத்தவான்களுடைய ஜபங்களை தான் தூபத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அதை ஊற்றுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஜபம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிருபாசன தண்டை. கிருபாசன தண்டையில யாரும் நம்ம சேரக்கூடாது, சேர முடியாது. பரிசுத்த அந்த யாரு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பான். அதுல சேர்ந்து பலி செலுத்தினதை தெளித்துட்டு வருவான். அப்போ இந்த கிருபாசனத்தை என்ன ஆச்சு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல யாரும் உள்ள போக முடியாது, யாரும் கிட்டி சேரக்கூடாது. அப்படி போனா அப்படின்னா கண்டிப்பா அவன் மரித்தவனா தான் வெளியே வரணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பழைய ஏற்பாட்டினுடைய நியமங்கள் நமக்கு தெரியும். யாருமே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளோ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க. தேவன் ஆசாரியர்களை தேர்வு செய்திருக்கிறார். அவர்கள் தான் வரணும். அவங்க தான் அந்த காரியங்களை செய்யணும்.
விசேஷமா ஆசரிப்பு கூடாரத்துல எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை தேர்வு செய்திருக்கிறார். அது வந்து ஆசரிப்பு கூடாரத்தை வைக்கிற இடங்களா இருக்கணும், இந்த செய்யற இடம், அதாவது எங்கெங்க கூடாரத்தை போடுறாங்களோ அங்கங்க அந்த கூடாரத்துக்கான வேலைகளை செய்யவும், பலி செலுத்தவும், பலிகளை உள்ளே கொண்டு போகவும், இப்படிப்பட்ட வேலைக்கென்று கர்த்தர் ஒவ்வொரு மனிதர்களை, லேவியர்களை, பிரதான ஆசாரியருடைய குடும்பங்களை கர்த்தர் தேர்வு செய்திருக்கிறதை நாம் வேதத்திலே வாசித்திருப்போம். இந்த கிருபாசனத்திலே யாரும் சீக்கிரத்தில் போக முடியாது. கிருபாசனம் மறைக்கப்பட்டிருந்தது, திரைச்சீலையினால் மறைக்கப்பட்டிருந்தது. அது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த கிருபாசனத்துல என்ன நடக்கும், மேக்சிமம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கிருபாசனம் என்று சொன்னால் தேவன் அங்க வந்து நின்று பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இதை எங்க வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னா, என்னாகமம் 7ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, என்னாகமம் 7:89 சொல்லப்பட்டது, மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னுடைய பேசுகிறவரின் சத்தம் சாட்சியின் பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேர்பின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனுடைய பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலும் நேற்று உள்ள காரியத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேர்பின் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவர்கள் எல்லாம் உன்னோடு பேசுவேன், சொல்லுவேன். இந்த கிருபாசனம் எதற்கு? கிருபாசனம் வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல அவசியமா? இது பழைய ஏற்பாட்டு காலத்தோட முடிஞ்சிருக்க வேண்டியது தானே. பழைய ஏற்பாட்டுல இதெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் தான் திரைச்சல் எல்லாம் கிழிஞ்சிருச்சே, முடிஞ்சிருச்சே என்று சொன்னாலும் கூட அந்த கிருபாசனம் வந்து இன்றைக்கும் இருக்கிறது. கிருபாசனம் வந்து எது அப்படின்னு சொல்லி நான் கடைசியா உங்களிடத்துல சொல்லுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல கிருபாசன தண்டையில நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் வந்து நின்று பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மோசே ஜனங்களுடைய காரியத்தை விசாரிக்கும்படி கிருபாசன தண்டைக்கு போவான். அங்கே கேருபீன்கள் நடுவில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக அவன் கேட்பான். இந்த 2 கேருபீன்கள் நீங்க பார்த்திருப்பீங்கன்னா தெரியும், உடன்படிக்கையின் பெட்டி. அந்த பெட்டிக்கு மேல யார் இருப்பா அப்படின்னு சொன்னா, 2 தூதர்கள் செட்டைகளை ஒரு மடக்கின வண்ணமாக நின்று கொண்டிருப்பாங்க. 2 பேரும் எதிரா பார்த்து நின்றுட்டு முகத்தை கிருபாசன பெட்டிக்கு நேரா இந்த முகத்தை வைத்துக் கொண்டு நிற்பார்கள். அப்போ இந்த இந்த 2 தூதர்களுக்கு நடுவில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்பான் மோசே. அதுல இருந்து தேவன் ஜனங்களுக்கு என்ன செய்யணும், ஜனங்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்வார்னா அதிலிருந்து பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிருபாசனம், அந்த மெர்சி ஷீட் அப்படின்னு சொல்லப்படுகிறது, தேவன் இறங்கி நின்று பேசுகிற இடம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் எங்கும் நின்று பேசுவார். சீனாமலையில மோசையோடு பேசினா ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து சத்தம் உண்டானது. ஆனால் மோசைக்கு ஒரு பர்சனல், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கன்னா மலை மாத்திரம் அல்ல, ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஆசாரியன் மட்டும் பிரவேசிக்க வேண்டிய இடத்துல மோசையும் போய் நிற்பான். அவனும் போய் நின்று தேவனுடைய சத்தத்தை கேட்பான். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கேட்டுக்கொண்டு ஜனங்களிடத்தில் வந்து அதை அறிவிப்பான். முதலாவது கிருபாசனம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு இடம், தேவன் நம்மோடு இடைபடுகிற ஒரு இடம் தான் என்ன அப்படின்னா கிருபாசனம். கிருபாசன தண்டையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 2வது, இந்த கிருபாசன தண்டையிலே செய்யப்பட வேண்டிய 2வது விஷயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, தூபம் காட்டுதல். இந்த கிருபாசனத்திலே பிரதான ஆசாரியன் எப்பொழுதும் தூபம் காட்டி கொண்டிருப்பான். காலையிலே அவன் தூபம் செலுத்தி கொண்டு வருவான், மீண்டும் மாலையிலே திரும்ப அவன் தூபம் காட்டுவான். அப்ப அந்த கிருபாசன தண்டையிலே செய்யப்பட வேண்டிய 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தூபம் காட்டுதல். நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன், இது ஜெபம். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய ஜெபங்கள் 2ம் முக்கியம். அப்போ இந்த கிருபாசன தண்டையில இருக்க வேண்டிய ஒரு 2 ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது சொன்னது போல கிருபாசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவார். இந்த கிருபாசன தண்டையிலிருந்து நம்மளோடு கர்த்தர் பேசுவார். 2வது, அந்த கிருபாசன தண்டையிலே ஜனங்களுடைய அந்த தூப வர்க்கங்கள் ஏற்றப்படும். தூப வர்க்கங்கள் நம் ஜெபங்களை குறிக்கப்படுகிறது. நம் ஜெபிக்கிற அந்த காரியங்களை சொல்லப்பட்டிருக்குது. ஆசாரியன் ஒரு தரம் அதற்குள்ளே பிரவேசித்து என்ன செய்வான் அப்படின்னா, அந்த கொம்புகளில் இருக்கிற அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெட்டியின் மீது தெளித்துட்டு வந்து பலி செலுத்தி வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபாசனத்தை வந்து பழைய ஏற்பாட்டுல யாருமே உள்ள போனது கிடையாது. அது எல்லாருக்கும் மறைக்கப்பட்டிருந்தது, ஜனங்கள் எல்லாருக்கும். சாதாரண மனுஷன் யாரும் அதற்குள்ளே போக முடியாது. சாதாரண ஜனங்கள் யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா தேவனை தரிசிக்க முடியாது. மோசையின் இடத்துல கர்த்தர் பேசுவார், மோசையோடு பேசிவிட்டு கடந்து செல்வார். ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. எல்லா ஜனங்களும் என்னிடத்தில் பேச வேண்டும், அந்த தடையை எதுவுமே இருக்கக்கூடாது, எனக்கும் ஜனங்களுக்கும் எந்த தடை இருக்கக்கூடாது. நான் மோசைட்ட கற்பிச்சு மோசை சொல்லி கொடுத்து அவன் செய்யறதை விட நான் அவன்கிட்ட பேசினா ஒருவேளை அவன் செய்வானா? ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் பெர்சனலா பேசணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து நின்றார். கிருபாசனம் ஒரு பர்சனல் பிரேயர், ஒரு தேவ சமூகம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொன்னாலே அது உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு மகா பரிசுத்த தேவன் அங்கேதான் தங்கி இருப்பார். உடன்படிக்கையின் பெட்டி இருக்கும், அங்க யாரும் பிரவேசிக்க முடியாது. அப்போ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் கிருபாசனத்தை எங்க வைத்திருக்கிறார் என்று சொன்னா, நம்முடைய பர்சனல் லைஃப் சீக்ரெட், நம்முடைய பர்சனல் லைஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பர்சனல் பிரேயர்ல தேவ சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கும் போது தேவனுடைய கிருபாசன தண்டையில நாம் நிற்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டுல இதை மறைக்கப்பட்டிருந்துச்சு, யாருமே போக முடியாது, யாருமே இதுல வந்து
சேர முடியாதுன்னு இருந்துச்சு. ஆனா என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அந்த திரைச்சீலைகள் நமக்கும் அந்த ஜனங்களுக்கும் பிரிவினையா இருந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா திரைச்சீலை 2ஆய் கிழித்து அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நான் பேசிக் கொண்டிருந்த அந்த தேவனுடைய சத்தம் என்ன ஆச்சுன்னா எங்கும் வெளியே வந்தது. இப்ப யாரு வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா தேவ சமூகத்துல போனா ஆண்டவர்கிட்ட பேச முடியும். இன்னைக்கு அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபாசன தண்டையில நம்ம தினமும் விசாரிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பர்சனல் பிரேயர் ரொம்ப முக்கியம். நமக்கு கூடி ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. அநேக இடங்கள்ல நம்ம ஜெபிப்போம். எல்லாரோடு கூட கை கோர்த்து நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகிறது. நமக்குள்ளே ஆவி உற்சாகம் அடைகிறது. ஆனா பர்சனல் பிரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா கிருபாசன தண்டையிலே சந்திக்கிற அனுபவம் உங்களுக்கு தினமும் இருக்கணும். ஏன் கிருபாசனத்திட்ட சந்திக்கிறதுல என்ன விசேஷம் இருக்கு, என்ன காரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா கிருபையை பெற்றுக்கொள்ளணும். தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ளணும். ஏற்ற சமயத்துல நம்ம சகாயம் பெறணும்னு சொன்னா தேவனுடைய கிருபாசன தண்டையில நம்ம சேரணும். நம்ம இன்னைக்கு அநேக நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனை, தேவைகள், ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம நெருக்கும் போது மனுஷர்களின் முகத்தை பார்ப்போம். இல்ல நம்முடைய சேலரியோ, நம்மளுடைய வீட்டின் காரியங்களோ, நம்முடைய வருமானத்தையோ, நம்ம படிப்பையோ, இல்ல எதையோ ஒரு விஷயத்த நம்ம சார்ந்து கொள்ளுவோம். நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என் நண்பன் எனக்கு உதவி செஞ்சிருவானான்னு சொல்லி நம்ம அங்க தேடுவோம். ஆனா ஆண்டவர் எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாமா? எபிரேயர் 4:16வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். கிருபாசன தண்டை என்று சொன்னால் பயப்படக்கூடியது. அது எல்லாரும் சேருவதற்கு பயப்படுவார்கள். ஏன்னா தேவன் அங்க இருப்பார், அங்க பேசுவார். அது தொட்டவன் மரித்திருப்பேன். நம்ம பழைய பாட்டுல பார்த்திருப்போம்ல, உடன்படிக்கை பெட்டியை தொட்டவன் செத்து போனதை நம்ம பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டியை எவன் தொடக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை இருக்குது, யாரும் தூக்கக்கூடாதுன்னு இருக்குது. இப்படி எல்லாருமே அந்த உடன்படிக்கை கிருபாசன தண்டையில போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி கிருபாசன தண்டை இருந்ததாக இல்லை. தேவன் எல்லாருடைய அந்த பர்சனல் லைஃப்ல கிருபாசன தண்டையை வைத்திருக்கிறார். அது சொல்லப்பட்டிருக்கு. எப்பவும் அதாவது முதலாவது இரக்கத்தை பெறணும். தேவனுடைய இரக்கத்தை பெறணும் அப்படின்னு சொன்னாலும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை நமக்கு பல நேரங்கள்ல தேவனுடைய கிருபை நம்ம கூட இருக்குது. நம்ம கூட எப்பவுமே நம்ம போற இடங்கள்ல நம்ம கூட ஆண்டோடைய கிருபை இருக்குது. நம்ம விசுவாசிக்கிறோம், தேவனுடைய கிருபை இருக்கு. ஆனா இதுல ஒரு வசனம் கூடையா சேர்த்து ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சிக்கும். ஏற்ற சமயம் நமக்கு சில நேரங்கள் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம தேவனிடத்தில் போக முடியாத சூழ்நிலைகள், ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர முடியாத ஒரு சகாயம் யாருமே இல்லை, எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும் போதுல சொல்லப்பட்டிருக்கு. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தைரியமா கிருபாசன தண்டையில சேரணும். நம்ம பயப்படவே கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவ சமூகத்தை நெருங்குறதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும். ஆண்டவருடைய பாரமும் அதுதான், ஆண்டவருடைய பிரியமும் அதுதான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க இங்க ஜெபிக்கிறதோட நின்று விட்டு இது என்னுடைய டேலி பண்ணிட்டேன், இதோட என்னுடைய ஜெபம் முடிந்தது நம்ம டேலி பண்ணிடக்கூடாது. ஆண்டவரோடு ஜெபிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம பெர்சனல்ல ஜெபிக்க பழகி இருக்கணும். கிருபாசன தண்டையில சேரணும். நம் தேவனுடைய இரக்கத்தை பெறணும். தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றா மட்டும்தான் நம்முடைய இந்த பூமியில நம்மளால நிம்மதியா வாழ முடியும். பூமியில இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக தலை குனியாம வாழணும். நமக்கு இரக்கம் வேணும். 2வது தேவனுடைய கிருபை, சமயத்திற்கேற்ற கிருபை. அதாவது தேவனுடைய கிருபை நம்மளை பாதுகாக்கும், வழி நடத்தும், தாங்கும், தப்பு வைக்கும், சகாயம் செய்யும். கிருபையை நம்ம அடையணும்னு சொன்னா தைரியமா கிருபாசன தண்டையில சேரணும். அங்க சேரும்போது என்ன நடக்கும், நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிதான காரியத்துல நீங்க இருந்தாலும் நீங்க அந்த கிருபாசன தண்டையில போய் நிற்கும் பொழுது கண்டிப்பா தேவன் அந்த கிருபாசன தண்டையிலிருந்து உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கு அந்த திருக்கிருபாசனம் யாருக்கும் மறைக்கப்படலை, யாருக்கும் அது மூடப்பட்டதாகவோ அது யாரும் சேரக்கூடாத ஒரு ஸ்தலமாக இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் அதை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அதுல சேரக்கூடிய வாய்ப்புகளை மாத்திரமல்ல நிறைய விதங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதான் பவுல் எழுதுகிறார், தைரியமா போங்க, கிருபாசன தண்டைக்கு போங்க, அங்க கர்த்தர் உங்க கூட பேசுவார், அங்க நீங்க பண்ற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிப்பார், நீங்க செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களோடு கூட கட்டளையிடுவார். நீங்க ஒருவேளை என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ஃபேமிலியா இருக்கலாம், நம்ம படிப்புல, வேலையில அடுத்து நம்ம என்ன செய்யணும், இப்ப ஏற்ற சமயத்துல எனக்கு ஒரு சகாயம் கிடைக்கணும், எனக்கு ஹெல்ப் வேணும், இப்ப வேலை விஷயமா போறேன், இல்ல படிப்பு விஷயமா நம்ம போறோம், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, யாருடைய ஹெல்ப் எனக்கு கிடையாது, இது ரெக்கமெண்ட்ல தான் கிடைக்கும், இல்ல அப்படின்னா இது யாராவது சொன்னாதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக நீங்க எதிர்பார்த்த ஒரு இடமா இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஏற்ற சமயத்துல உங்களுக்கு ஒரு சகாயம் பண்ணுகிற கிருபை இருக்கு. அது எங்க கிடைக்கும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல கிருபாசன தண்டை. உங்க சமூகத்துல சேர்ந்துவீங்கன்னா கண்டிப்பா என்ன செய்வார்னா அவருடைய கிருபைகளை உங்களுக்கு தருவார்.
அப்போ இப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், உங்க பர்சனல் ப்ரேயர்ல முடிஞ்ச அளவுக்கு தேவ சமூகத்துல ஜெபிக்க பழகுங்க. எவ்வளவு நேரம் உங்களால முடியுமோ அவ்வளவுக்கு நீங்க பிரயாசப்படணும். ஜெபிக்காம இருந்தோம் அப்படின்னா இந்த கடைசி நாட்களில நம்ம வஞ்சிக்கப்பட்டு போவோம். நம்ம பார்க்கிறோம், ஜெபிக்காத நம்ம எத்தனையோ பாவிகளும் நம்மளுடைய புறஜாதிகள், நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவை வணங்காத எத்தனையோ ஜனங்கள் தங்கள் தேவங்களுக்காக எவ்வளவு யாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சரீரத்தை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வருத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவ்வளவு விஷயங்களை கடவுளை பார்க்கணும், கடவுளுடைய சமாதானத்தை பெறணும், என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும்னு சொல்லி எவ்வளவு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அது சரீர அளவுல அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஆண்டவர் அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் நம்மகிட்ட கேட்கல. ஒன்னே ஒண்ணுதான், கிருபாசன தண்டையில தைரியமா நின்று பேசணும். நம்ம பாவிகள் தான், ஆண்டோடு சேர முடியாத துரோகம் பண்றவங்க தான், விழுந்து போறவங்க தான். ஆனா ஆண்டவர் மன்னிக்கிறவரும் இரக்கமுள்ளவருமா இருக்கிறார். அந்த இரக்கத்தை பெறணும். நம்ம விழுந்து போனாலும் கர்த்தர் நம்மளை தள்ளிவிடவே இல்லை, நம்ம சேர்த்துக்குள்ள விரும்புகிறாரு. அப்போ ஒரு கிருபாசன தண்டையில தைரியமா போய் நில்லுங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலோ இல்ல மாலையிலோ இரவிலோ நீங்க எப்போ உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு அது உங்களுக்கு தெரியும். காலையா இருக்கலாம், இரவா இருக்கலாம், நடுஜாமமா இருக்கலாம், அதிகாலையா இருக்கலாம். எந்த நேரத்துல உங்களுக்கு ஜெபித்தா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த நேரத்துல நீங்க கிருபாசன தண்டையில தேவனை சந்திக்க போகணும். அங்க தேவன் உங்களோட பேச காத்திருக்கிறார். அங்க போனீங்கன்னா ஆண்டவர் அங்க இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதும் நீங்க பண்ண வேண்டிய காரியத்தை என்ன செய்வார் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார், அவர் உங்களோட கூட பேசுவார். நீங்களும் ஜெபத்துல அதிகமாய் பிரயாசப்படுங்க. காலை மாலை என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்துல எப்படி தூபம் காட்டப்பட்டதோ அதே போல ஜெபத்துல கிருபாசன தண்டையில சேருவதற்கு பிரயாசப்படுங்க. ஏற்ற நேரத்திலே தேவனுடைய சகாயம் என்கிற கிருபை உங்களை கண்டிப்பா சந்திக்கும். பெரிய காரியங்களை நடத்தும், பயங்கரமாய் பயன்படும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? கர்த்தருடைய கிருபைகள் நம்மை மூடும்படி ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கேட்ட வசனத்தின்படி யாரும் சேரக்கூடாததும் பயபக்திக்குரியமான இருந்த இடத்தில் கர்த்தர் இன்னைக்கு தைரியமாய் சேருபடி அழைத்திருக்கிறார். ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு, தேவனுடைய இரக்கத்தை பெறணும். ஏற்ற சமயத்தில் கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும். சமயத்துக்கு ஏற்ற கிருபை. சில நேரத்துல தேவ கிருபை இல்லாததுனால பல பிரச்சனை, பல போராட்டம், பல கண்ணீர், பல இடர்கள், பல இழப்புகள் மத்தியில நம்ம நின்றுக்கிறோம். ஆண்டவர் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கிருபாசன தண்டையில தைரியமா வா, நான் உன் கூட பேசணும், உன்னோடு இடைப்படணும். இந்த ஜெபத்துல உங்களோடு கூட கர்த்தர் பேசும்படி காத்திருக்கிறார். நீங்க ஜெபத்தை தனியா பர்சனல் பிரேயர்ல இன்னும் அதிகமா காத்திருக்கவும் தேவ சமூகத்துல பேசவும் பிரயாசப்படுங்க. ஆவியானவர் உங்க கூட பேசணும் விருப்பத்தோடு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? கேட்ட வசனத்தின் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தனி ஜெபத்திலும் வேதத்திலும் என்னுடைய சமூகத்தில் இன்னும் அதிகம் காத்திருக்க ஆவியானவர் உதவி செய்யுங்க. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு 2 நிமிடம் நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கிருபாசனத்திலே தேவன் எங்களோடு கூட பேசி எங்களுக்கு செய்ய வேண்டியதை கட்டளையிடுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே தூபம் காட்டப்படுகிறது. தேவன் அதோடு அங்க நின்று மோசேக்கு நம்முடைய காரியங்களை விவரித்து சொன்னீர். அதே போல இந்த கடைசி காலத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலைகள், பூமியில எப்படி வாழுன்னு தெரியாத இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் மத்தியில இந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேரவும் கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நம்மளோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கதை நடத்துங்க. ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபத்துல தடையா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். தைரியமாய் மோடு கூட நடக்க ஆவியானவர் உதவி செய்யும். சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நடக்குதா? ஆமென். ஆமென். பிரேஸ் லார்ட்.